களத்துல பெரிய கூட்டணி பலத்தோட திமுக, அதிமுக எப்படி சமாளிக்க போறீங்க? திமுக மேல ஏற்பட்ட அதிருப்தி, கூட்டணி கட்சிகளா இருந்த காங்கிரஸ், பிஎம்கே, விசிகே மேல ஏற்பட்ட அதிருப்தினால மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சாங்க. 203 தொகுதிக்கு மேல. 2011ல திமுக வந்து ஒரு மிகப்பெரிய கூட்டணிய உருவாக்குனாங்க. நீங்க சொல்ற மாரி கூட்டணியோட பலம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்க வியூலயே சொல்லிடுறேன். அன்னைக்கு திமுகவுக்கு வந்து ஒரு 30% இருக்குன்னு நம்புனாங்க. காங்கிரஸ் 10% 40, பிஎம்கே அன்றைக்கு இருந்த பிஎம்கே 8% 48, விசிகே மற்ற கட்சிகள்லாம் சேர்த்தா 55% வரும்னு ஒரு கூட்டணியுடைய அரித்மெட்டிக்ஸை வந்து திமுக வந்து பயங்கர புரபகண்டா பண்ணாங்க. ஆனால் 203 தொகுதியில் வந்து அன்னைக்கு வந்து மேடம் ஜெயலலிதா ஜெயிச்சாங்க. ஸோ சொல்ல வர்றது என்னன்னா, கூட்டணி மட்டும் ஒரு வெற்றியை வந்து இனிவரும் அரசியல உருவாக்க முடியாது. தமிழ்நாடு வந்து எப்படின்னா, கூட்டணியோட மிகப்பெரிய தலைமை, கொள்கை தலைமையை தான் வந்து உருவாக்கி மக்கள் வெற்றி பெற்றிருக்காங்க. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் நீங்க காமராஜர் அவர்களா இருக்கட்டும், ஒரு பிரைம் மினிஸ்டரே உருவாக்குன ஒரு தலைமை, அதுக்கப்புறம் அண்ணா அவர்களாக இருக்கட்டும், கலைஞர் அவர்களாகட்டும், மேடம் ஜெயலலிதா இருக்கட்டும், மாநில உரிமையை மட்டும் பேசல, ஒன்றிய அரசுடைய தலைமையை பிரதம மந்திரி நிர்ணயிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய தலைமையை வந்து உருவாக்கி வச்சிருந்தாங்க. இந்த நம்பர்ஸ் அரித்மெட்டிக்ஸ் படி இவர் 30%, இவர் 20%, 5% 2011 கலைஞர் அவர்கள் முடிவு எடுத்து ஒரு மிகப்பெரிய தோல்வி சந்திச்ச மாதிரி தமிழக வெற்றி கழகம் தோல்வி சந்திக்கிறதுக்கு ரெடியா இல்ல. நாங்க மக்களுடைய சந்திப்புகளை வந்து மிகப்பெரிய ஒரு திட்டங்களோட பயணத்தை உருவாக்கின பிறகு மக்கள் சந்திப்புகளை தெரியும், போராட்டங்கள் மூலியமா எந்தெந்த கட்சிகள்லாம் நாங்க வந்து சேர முடியும் தெரியும். அந்த மக்கள் போராட்டங்கள் மூலியமா எதிர்கால திட்டங்களை உருவாக்கும் பொழுது தான் சேர முடிஞ்சு வெற்றி பெற முடியுமே தவிர, ஒரு பெரிய கட்சிக்கு 20% இருக்கு, நம்ம கிட்ட ஒரு 30% இருக்கு, வெற்றி பெறுங்கிற நம்பிக்கை எங்களுக்கு கிடையாது. எங்களோட அஜெண்டா ரொம்ப தெளிவா இருக்கிறோம்.